அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். வாங்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் வச்சு தாராளமான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பூண்டு ஆட் பண்ணி பொரிய விட்டுக்கலாம். பூண்டு பொரிஞ்சு வந்ததும் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் 1 இன்ச் சைஸில் வெட்டி வச்சுருக்கேன் கேரட், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பீன்ஸ், நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டைகோஸ், ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குடமிளகாய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது எண்ணெயில் நல்லா கலந்து வரணும். நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. எல்லா வெஜிடபிளும் ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆனதும் வெஜிடபிளுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணினதும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். காயில் உள்ள ஈரப்பசை எல்லாமே விட்டு வந்து காய் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ காய் வதங்கிடுச்சு. நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, 2 மூடி அளவுக்கு வினிகர், அதாவது 2 ஸ்பூன் வரும். அடுத்தது தாராளமான அளவு பெப்பர் ஆட் பண்ணி வெஜிடபிள்ஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் வேறு எந்த சாஸுமே ஆட் பண்ண போகிறதில்ல. வினிகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனாலேயே நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் கிடச்சிடும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இனி அடுத்தது வேக வச்சுருக்க சாதம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை 3/4 பதம் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 90% வெந்திருந்ததுன்னா போதும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லா உதிரியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் வரும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ரைஸில் எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் ஒரு 2 நிமிஷம் சூடாக விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடியாகி வந்திருக்குன்னு. செஞ்சு முடித்ததும் இதோட ஃப்ளேவர் நம்மளை சீக்கிரம் சாப்பிட சொல்லி இழுக்கும். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.